வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் ஈரான் போரில் வாஷிங்டன் மத்தியஸ்தம் செய்து இருதரப்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது என்று தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அவரது அறிவிப்பு வெளியான பின்னரும் இருதரப்பும் தாக்குதல்களை நடத்தின. ஒப்பந்தத்தை ஈரான் மீறி இஸ்ரேல் மீது ஏவுகணை ஏவியதாக கூறி அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் டெஹ்ரானுக்கு வடக்கே உள்ள ஈரானிய ரேடார் மீது இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் தாக்குதலை நடத்தின. போர் நிறுத்தம் தொடங்கி சுமார் 3.5 மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியது. இடைமறைப்பு ஏவுகணைகளின் துண்டுகள் பின்னர் இஸ்ரேலின் கலிலி பகுதியில் காணப்பட்டன. இந்த தாக்குதல்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளன. ஏனெனில் இரு தரப்பினரும் எதிர்த்தரப்பு தாக்குதலை நிறுத்தினால்தான் தாமும் தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக கூறியிருந்தனர். இருப்பினும் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய பிறகு கடைசி நிமிடத்தில் இஸ்ரேலின் தாக்குதலின் அளவை குறைத்து ஈரானில் ஒரு ரேடார் மையத்தின் மீது மட்டும் தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் தெரிவித்தது. இஸ்ரேல் தாக்குதலை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கோரியதாக கூறப்படுகிறது. ஆனால் நேதன்யாகு மறுத்து ஈரானின் ஏவுகணை ஏவலுக்கு இஸ்ரேல் எப்படியாவது பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கூறினார் என்றும் தகவல் வெளியானது. அந்த தாக்குதலின் பின் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான உரையில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் வெற்றியை பாராட்டினார். இந்த வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் பல தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும் என்றும் அவர் கூறினார். ஈரானில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஈரானிய ஏவுகணை உற்பத்தி தொழிற்சாலையை நாங்கள் அளித்தோம். இஸ்ரேலை அச்சுறுத்தும் ஈரானின் தீங்கிழைக்கும் நோக்கம் ஒழிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். ஈரானுக்கு எதிராக 12 நாள் விமான தாக்குதல் நடந்துள்ள நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை நேதன்யாகு மீண்டும் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலின் சிறந்த நண்பர் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை குறிப்பிட்டு அவருக்கு நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நேதன்யாகு, ஈரானியர் ராணுவத்தின் பல மூத்த தளபதிகளை நாங்கள் ஒழித்தோம். புரட்சிகர காவலர் படைப்பிரிவு தளங்களை தாக்கினோம். அயத்துல்லா ஆட்சிக்கு ஒரு தீர்க்கமான அடியை நாங்கள் கொடுத்தோம். இது ஈரானின் வரலாற்றில் மிக கடுமையான அடி. இஸ்ரேலிய விமான தாக்குதல்களை நூற்றுக்கணக்கான ஈரானிய ராணுவத்தினரை நாங்கள் ஒழித்தோம். ஜனாதிபதி ட்ரம்பின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி, மொசாட்டின் தலைவர் மற்றும் எங்கள் துருப்புக்கள் மற்றும் விமானிகளுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்று நேதன்யாகு கூறினார். கூடுதலாக அவர் ஈரானின் தலைமைக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். அணுசக்தி திட்டங்களை மீண்டும் தொடங்குவதற்கான ஈரானின் எந்த ஒரு முயற்சிக்கும் எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தயங்காது என்று உறுதி செய்தார். 1948ஆம் ஆண்டு நடந்த போரின் மூலம் இஸ்ரேல் என்ற நாடு உருவாகியது என்றாலும் மத்திய கிழக்கை மறுசீரமைத்து இஸ்ரேலின் அடையாளத்தை வடிவமைத்தது 1967 6 நாள் போர்தான். ஆனாலும் கூட ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் 12 நாள் போர் 6 நாள் போரின் போது பல முனைகளில் அதன் சாதனைகளை முறியடித்தது என்று இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். 6 நாள் போரின் போது இஸ்ரேல் 3 நாடுகளை தோற்கடித்தது. எகிப்து, சிரியா மற்றும் ஜோர்டான் ஆகியவை அந்த நாடுகள். சினாய், கோலன், மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் உட்பட பெரிய அளவிலான புதிய பிரதேசங்களையும் அது கைப்பற்றியது. அப்படியிருந்தும் 6 நாள் போரை விட தற்போது ஈரானுடன் நடந்த 12 நாள் போரில் இஸ்ரேலின் வெற்றி உயர்ந்தது என்று ஏன் கூறப்படுகிறது? காரணம், 6 நாள் போர் நடந்த அந்த நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் அதன் எதிரிகளை விட மிக உயர்ந்ததாக இருந்தது. அதற்கு மேல் இஸ்ரேல் ஒரு துணிச்சலான திடீர் தாக்குதல் திட்டத்தையும் வகுத்தது மற்றும் கணிசமான அதிர்ஷ்டத்தையும் பெற்றது. ஆனால் ஈரான் இஸ்ரேலுக்கு சமமானது என்று யாரும் சொல்ல முடியாது. அது தவிர இஸ்ரேல் தனது வரலாற்றில் எதிர்கொண்ட வேறு எந்த எதிரியையும் விட ஈரான் மிகவும் புத்திசாலித்தனமான, சமயோசிதமான மற்றும் உறுதியான எதிரியாக இருந்தது. ஈரான் இஸ்ரேலிலிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த போதிலும் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஈரான் இஸ்ரேலை 7 முனைகளில் தாக்க முடிந்தது. காசா, லெபனான், சிரியா, ஈராக், மேற்கு கரை, ஏமன் மற்றும் ஈரான். ஈரான் தனது சொந்த மண்ணில் பின்னடைவை சந்திப்பதற்கு முன் பல முனைகளில் இஸ்ரேலை திசை திருப்ப மற்றும் பலவீனப்படுத்த முயன்றது. ஆனால் அந்த முயற்சி தலைகளான பலனையே கொடுத்தது. ஈரானின் ஆதரவு இயக்கங்களில் அதிக பலம் வாய்ந்ததாக இருந்த ஹெஸ்புல்லா, காசா போர் முடியும் வரை இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்தப் போவதில்லை என்ற அறிவிப்புடன் லெபனானில் இருந்து போரை தொடங்கியது. காசா போர் இன்னமும் முடியவில்லை. ஆனால் ஹெஸ்புல்லா போரை முடித்துக் கொண்டது. சிரியாவில் அசாத் ஆட்சி கவிழ்ந்தது.
ஹமாஸ் அதன் தலைவர்களையும் தமது கட்டுப்பாட்டில் இருந்த காசாவையும் இழந்தது. இறுதியில் இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக போர் புரிய தொடங்கிய போது ஈரானுக்கு உதவ அதன் ஆதரவு இயக்கங்களில் எந்த ஒரு இயக்கமும் பலமாக இருக்கவில்லை. இறுதியாக ஈரான் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் அதிர்ச்சியூட்டும் ஆயுத களஞ்சியத்தை உருவாக்கியுள்ளது என்று கூறப்பட்டது. இஸ்ரேலை சென்றடையும் வீச்சு கொண்டு 2000 முதல் 3000 ஏவுகணைகளை ஈரான் ஏவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் இஸ்ரேலிய நகரங்களுக்கு பரவலான அழிவு ஏற்பட்டதும் திறன் கொண்டதாக மதிப்பிடப்பட்டது. ஆனால் இந்த 12 நாள் போர் அப்படி ஒரு அழிவை இஸ்ரேலில் ஏற்படுத்த முடியவில்லை. மறுபக்கத்தில் ஈரானின் பெரிய அளவிலான அணுசக்தி திட்டம் முற்றிலுமாக அழிக்கப்படாவிட்டாலும் குறைந்தது 2 ஆண்டுகள் பின்னடைவு அடையக்கூடும். மேலும் அது மீண்டும் தொடங்கினால் மீண்டும் பின்னடைவு ஏற்படலாம். இஸ்ரேல் ஈரானின் ஒரு அணுசக்தி தளத்தை மட்டும் தாக்கியதுடன் நின்றுவிடவில்லை. வெவ்வேறு அணுசக்தி தளங்கள் தாக்கப்பட்டன. பின்னர் அந்த வெவ்வேறு அணுசக்தி தளங்கள் பல தடவைகள் தாக்கப்பட்டன. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போரில் இணைந்து மலையின் அடியில் உள்ள போர்டோ அணுசக்தி தளத்தை தாக்க செய்தது. இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஈரானின் அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் அழிக்கப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இஸ்ரேல் சுமார் 2/3 பங்கு ஈரானிய ஏவுகணைகளை அகற்ற முடிந்தது. இதனால் ஈரானை ஒரு அலையில் 500 ஏவுகணைகளை ஏவுவதற்கான விருப்பத்தில் இருந்து 275-30 என்று குறைந்து நேற்று செவ்வாய்க்கிழமை வரும் 2 ஏவுகணை ஏவல் என்ற அளவுக்கு குறைந்தது. ஈரான் 12 நாட்களில் இஸ்ரேல் மீது சுமார் 500 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. 29 இஸ்ரேலியர்களை மட்டுமே கொன்றது. மறுபக்கத்தில் ஈரான் பலர் ராணுவ தளபதிகளை இழந்தது, அணு விஞ்ஞானிகளை இழந்தது. 1967ஆம் ஆண்டு இஸ்ரேல் 3 நாடுகளின் படைகளையும் தோற்கடித்த போது அவர்கள் சாதாரண துருப்புகளையும் டேங்கர்களையும் வீழ்த்தினர். இந்த போரின் போது இஸ்ரேல் 13 உயர்மட்ட ஈரானிய தளபதிகளில் 9 பேரை கொன்றது. இந்த 12 நாள் போர் ஈரானை இஸ்ரேலுக்கு எதிரான அதன் அடிப்படை தந்திரோபாய அணுகுமுறை மற்றும் திறன்களை மறுபரிசீலனை செய்ய கட்டாயப்படுத்தும். இதையெல்லாம் நீங்கள் ஒன்றாக இணைத்து பார்க்கும் போது வரும் 12 நாட்களில் இஸ்ரேல் இதுவரை சந்தித்திராத மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட ஈரானிய அச்சுறுத்தல்களை அகற்றி இருக்கலாம்.